கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வேதம் குறைவற்றது என்ற தலைப்பில் இந்த காலை தியானத்தை நாம் தியானிக்க போகிறோம். மிகவும் திறமையான மருத்துவர் ஒருவர் டிஎல் மூடியின் பிரசங்கத்தை எப்படியாவது கண்டுபிடிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அவர் தேவாலயத்திற்கு செல்ல முடிவெடுத்தார். அவர் திறமையான மருத்துவர் தான், ஆனால் எப்போதும் வாக்குவாதம் செய்யும் மருத்துவராக தன்னுடைய வாழ்க்கையில் அதை வைத்து கொண்டிருந்தார். ஒரு நாள் டிஎல் மூடியின் பிரசங்கத்தை கேட்டு அவரை கேலி செய்வதற்காகவே, அவர் பிரசங்கத்தை கேட்டு சிரிப்பதற்காகவே அவர் தேவாலயம் சென்றிருந்தார். டிஎல் மூடி மிக நன்றாக படித்தவர் அல்ல, ஆனால் அவர் பேசும் பொழுது ஏதாவது குறை கண்டுபிடித்து சிரிப்பது தான் அவர் நோக்கமாய் இருந்தது. ஆனால் அவரால் அப்படி எந்த ஒரு குறையையும் டிஎல் மூடியின் பிரசங்கத்தில் கண்டுபிடிக்க முடியவில்லை. டிஎல் மூடியின் பிரசங்கம் துப்பாக்கியில் இருந்து குண்டுகள் அடுத்தடுத்து வருவது போல அவருடைய வசனங்களும் அடுத்தடுத்து அவர் அனுப்பி கொண்டே இருந்தார். அது மருத்துவரின் இருதயத்தின் வழியாக ஊடுருவி பாய்ந்தது. டிஎல் மூடி தனது நுனி நாக்கில் அவ்வளவு வேத வசனங்களையும் வைத்திருந்தார். தான் அவருடைய வல்லமையான பிரசங்கத்திற்கு காரணம் என்று கண்டறிந்தார் அந்த திறமையான மருத்துவர். இயேசு சாத்தானை வேத வசனத்தால் மேற்கொண்டதைப் போல டிஎல் மூடியும் மருத்துவரை வசனத்தால் மேற்கொண்டார். வேத வசனம் மிகவும் வல்லமையுள்ளது. அது ஒருபோதும் வேத வசனம் வெறுமையாய் திரும்பாது. வேத வசனத்தை யாரும் கிரியை செய்ய விடாமல் தடுத்து வைக்கவும் முடியாது, அதை தடை செய்யவும் முடியாது என்பதை நாம் டிஎல் மூடியின் பிரசங்கத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடியும். வேதத்தில் நல்ல உதாரணத்தை நாம் பார்க்கும் பொழுது, பவுல் அப்போஸ்தலனை கடைசியாக ரோமாபுரியின் சிறையில் வைத்திருந்த இடத்தில் இப்பொழுது ஒரு தேவாலயம் கட்டப்பட்டிருக்கிறது. அதில் உள்ள கல்லறை தூண் மீது வேத வசனமோ கட்டப்பட்டிருக்கவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் வேத வசனத்தை பிரசங்கித்தான் என்று அவனை சங்கிலியால் கட்டி சிறையில் அடைத்தனர். ஆனால் தேவ வசனத்தை அவர்களால் கட்டி வைக்க முடியவில்லை. காதேஸ் வனாந்தரத்தை அதிர வைக்கும் கர்த்தருடைய சத்தம் நமது தேசத்தை அசைக்கட்டும், நமது உள்ளத்தையும் அசைக்கட்டும். வேத வசனத்தை அறியாதவர்கள் உள்ளத்தை கூட அறிந்து கொள்ளட்டும். இன்றைக்கு வேதத்தை பரியாசம் செய்கிறவர்களின் இருதயம் கூட அசைத்து மருத்துவரை போல மனமாற தேவன் உதவி செய்வாராக. வேதத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாய் இருக்கிறது என்று சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வேதம் ஒருபோதும் குறைவற்று என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதை வாசியுங்கள், அது நம்மை மனமாற செய்யும் என்பதை மறந்து போகாதீர்கள். காலை நேரத்தில் தேவன் வேத வசனத்தை கொண்டு நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.